ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வந்துக்கிட்டு என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து இனிமேல் வச்சு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமா தான் இந்த தீனதயாளும் மாயா வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆப்பை வச்சு விட்டாங்க. அதோட விளைவு இன்னும் பத்திக்கிட்டு தான் எரியுது. ஆனா இந்த நேரத்துல ஒரு பயங்கரமான பிளானை பண்ணி விட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ட்விஸ்டான பிளான். அது என்னன்னா, இந்த கணேஷ் இருந்துக்கிட்டு திவ்யாவை வந்து எப்படியாச்சும் துபாய்க்கு அனுப்பி அவன் அங்கே போய் அவள் வேலை பார்க்குறாளோ என்ன பண்ணுறாளோ, ஆனால் எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கங்கணம் கட்டி ஆடிங்கிறான். அட பண்ணாட நான் ஏன்டா எங்கள் உயிரை வாங்குற, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட இருறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை பார்க்கறதுக்காக திவ்யாவும் அவங்களுடைய அக்கா கோமதியும் போயிருக்காங்க. போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா என்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறாரு, துபாய்க்கு போய் ஆகணும்னு சொல்கிறாரு. அங்கே போய் 10 பாத்திரம் தேய்ச்சி அதை இதை பண்ணிட்டு நான் வந்து என் வாழ்க்கையை கழிக்க விரும்பலை. எனக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு ஆசை. ஆனால் என் மாமா வந்து அது நடக்கவே விட மாட்டார் போல இருக்குக்கா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு நான் வந்து அன்னைக்கு எதுக்கும் ஏதாச்சும் ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் நான் வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன், வேணா அதை பாருங்க மேடம். அப்போ இருந்துயாச்சும் என் தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாத்துங்க மேடம், என்னால் ஒன்றும் முடியல, என் தங்கச்சியை வந்து இப்படி பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுந்துக்கிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் எல்லாமே தெளிவாக தெரியுது. அந்த கணேஷ் இருந்துக்கிட்டு திவ்யாவுக்கு சூடு வச்சது, அதுக்கப்புறம் நீ துபாய்க்கு போய் ஆகணும்னு சொன்னது, அதுவும் இல்லாமல் இந்த இனியாவை கூட சேர்ந்து தான் நீ இவ்வளோ கெட்டு போயிட்ட, அதுவும் இல்லாமல் அந்த இனியாவை தான் என் வீட்டுக்கு கெடுக்கிற வழியே உன்னை வேலைக்கு அமைச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நேரத்தில் அந்த இனியா குறுக்கால வந்து என்னை எப்படி வாட்டி வதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முதல்ல ஆப்பு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது எல்லாமே அதில் ரெக்கார்டாக இருக்குது. அதனால இவங்க வந்து எதுக்கும் கவலையப்படாதீங்க, நான் வந்து எப்படியாச்சும் விக்ரம் கிட்ட சொல்லி இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம திவ்யா இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன இனியா இருந்துக்கிட்டு நம்மளோட விக்ரம் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான் நடந்துச்சு விக்ரம், திவ்யாவும் அவங்க அக்கா கோமதியும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ காட்டினாங்க. அதில் வந்து அந்த கணேஷ் தான் இது தப்பெல்லாம் செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் நம்மக்கிட்ட இருக்கு, நீங்கள் எதுக்கு கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியம் கொடுத்து எப்படியாச்சும் நீங்கள் வீட்டுக்கு வந்தது இதை காட்டி வந்து முதல்ல அந்த கணேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அந்த கணேஷை கையும் களவும் தூக்கிட்டு வந்து லாக்கப்பில் வச்சு ஒரு லத்தியை எடுத்து ஒட்டாரு பாருங்க 4 வத்தை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் கக்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஐயோ சார் என்னை விட்டுருங்க என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காலில் விழாத கூட கெஞ்சிட்டு இருக்கான். நீ என்னதான் கெஞ்சாலும் நான் விட மாட்டேட்டா, அந்த பொண்ணுக்கு இப்படிதான் வச்சிருக்கோம், சூடு வைக்கிற சூடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சு துவச்சு அவனை காயை போட்டு தோலை வச்சுங்கிறாங்க. இப்போதான் நம்ம மனசு குழுன்னு இருக்கு, ஏன்னா இப்படிப்பட்ட அயோக்கியனுங்களுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும், அப்போதான் அவனுக்கு திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த சேனல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.